guys, if you don't know, I'm Priya. இன்னைக்கு இந்த வீடியோ it's going to be a room makeover. I think லாஸ்டா வந்துட்டு இந்த ரூமை நான் மேக் ஓவர் ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years இருக்கும். இப்போ ஐ தாட் ஓகே இந்த ரூமுக்கு வந்துட்டு ஒரு ஹோல் மேக் ஓவர் தரலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எஸ், அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. லாஸ்ட் டைம் நான் மேக் ஓவர் பண்ணதே வந்து ஹோல் ரூம் லுக்கையுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அண்ட் ஐ திங்க் இந்த தடவையுமே அப்படிதான் இட்ஸ் கோயிங் டு லுக். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a லாங் ப்ராசஸ். அதனால ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் மேக் ஓவர்னு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா நியூ திங்ஸும் வேணும். அதுக்காக ஐ பாட் சோ மெனி திங்ஸ். இந்த மாதிரி இன்னும் இருக்கு, சில திங்ஸ் இன்னும் ஆர்டர் பண்ணதே வரல. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ். அதுக்கப்புறமேல்ட்டு ஒவ்வொன்னா வந்தோடனே வில் டூ. ஃபர்ஸ்ட் லெட் மீ ஷோ யூ மை ரூம். இப்படிதான் வந்து என்னோட ரூம் பாக்கிறதுக்கு இருக்கும். ரொம்ப மோசமாலாம் இருக்காது. இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி குட். பட் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சஃபிஷியன்டான பிளேஸ் இல்லாததுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளியே வச்சுட்டேன். அதனாலதான் இந்த ரூம் மேக் ஓவர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணதே. அண்ட் என்னோட கபோர்ட் அண்ட் வார்ட்ரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு சுத்தமா இடம் இல்லாம இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. ஸோ இதை தான் வந்து நம்ம டோட்டலா சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வார்ட்ரோப் ஆர் கபோர்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து என்னோட மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசரி, ஸ்கின் கேர்னு எல்லாத்தையுமே இந்த ஒரு ரேக்ல தான் வச்சிருந்தேன். அது பாக்கிறதுக்கு செம்ம மெஸ்ஸியா இருந்தது. எந்த விஷயம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாத அளவு. சோ அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அதை நான் அப்படியே ஒரு சீரீஸ் பார்த்துட்டே கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் கிளீன் பண்றேன் அவ்வளோ நேரம் கிளீன் பண்ணிட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு 36 பீசஸ் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு. சோஃபார் இவ்வளவுதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுவே அரேஞ்ச் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. லெட்ஸ் சீ. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் வந்து அன்னைக்கு நைட் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கே கரெக்டா இருந்தது. அடுத்த நாள் மார்னிங் இதை கிளீன் பண்ணலான்னு பார்த்தா இதுலயும் ஒரு சத்திய சோதனை. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த ஹேங் பண்ணியிருந்த எல்லா ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த கபோர்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் கெஸ் வாட், ஒரு கஸ்டமைஸ்டு வார்ட்ரோப்மே நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு குயிக் வார்ட்ரோப் டூர் காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இதில் வந்துட்டு சொல்றதுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. பட் ஸ்டில் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா நிறைய வச்சுக்கிற மாதிரி தான் வந்து நான் கேட்டிருந்தேன். அப்புறம் இங்க ஒரு குட்டி ட்ரா வச்சு ஒரு செம்ம விஷயம் என்னது அப்படின்னா, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 60 ஹேங்கர் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இங்க பத்தாது. இப்ப நான் வந்து புதுசா ஒரு ஹேங்கர் வாங்கணும் இதுக்காக. அப்பதான் வந்து இந்த இடத்துல ஹேங் பண்ணவே முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போட்டு அது ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்றேன். எனிவேஸ், திஸ் இஸ் ஹவ் த வார்ட்ரோப் லுக்ஸ். இது ஒரு கலர், அதெல்லாம் டோன்ட் மைண்ட். ஓகே கைஸ், இப்போ இதுதான் வந்து என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் மை ரூம். ரொம்ப மெஸ்ஸியா இருக்குல்ல, பிகாஸ் நம்ம வார்ட்ரோப் செட் பண்ணதுனால அங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கி இங்க போட்டுட்டேன், இங்க அங்கன்னு சொல்லி. ஸோ அதனால இது வந்துட்டு இப்படிதான் இருக்கு. இப்போ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நைட் 11 o'clock மேல ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் கிளீனிங் மை ரூம். லைக் என்னோட வார்ட்ரோப்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க போறேன். என்னோட ரூம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். இப்போ வந்துட்டு இங்க எனக்கு தூங்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ அதனால இதை நான் கண்டிப்பா எடுத்து வச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாய நிலையில இருக்கிறதுனால இப்பவே வந்துட்டு இந்த ஒர்க்கை நம்ம முடிக்க போறோம். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல உங்களுக்கும் இப்படியா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி கிளீன் பண்ணும் போது ஏதாவது ஒரு பாட்காஸ்டோ இல்ல சீரீஸோ ஓட விட்டு நான் கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலா ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ற ப்ராசஸ் எல்லாமே. பட் ஆனா அதை பண்றதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறி. பட் ஆரம்பிச்சுட்டா வந்து இட்ஸ் லைக் த பெஸ்ட் ஃபீலிங் எவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேங்கர்ஸ்மே நான் வாங்கியிருந்தேன் அமேசான்ல இருந்து. இது அகெயின் ஒரு செட் ஆஃப் 16 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா ஹேங் பண்ணி வார்ட்ரோப ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா என்னோட பெட்ஷீட்டா நான் வாங்கியிருந்த கவர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற. பட் ஆனா அதை விட எனக்கு வந்து இது கொலாப்ல வந்தது. இதுவும் நான் சூஸ் பண்ணேன். பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதனால இதையே வந்து என்னோட பெட்ஷீட்டா நான் மாத்திக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி குஷன் பில்லோஸ் எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால அதையும் வச்சு செம்மையா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா another பிக் பார்சல். இது வந்து ஒரு டிராயர் மாதிரி இருக்கும். லைக் ஃபுல்லா மேனுவலா நம்ம தான் பண்ணணும். எல்லாமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து எங்க தாத்தாவோட ஹெல்ப்போட நான் பண்ணிட்டேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த உள்ள போற டிராயர்ஸ் வந்து நம்மளா பண்றது அது ஈஸியா தான் இருந்தது. ஸோ அதனால நானே வந்து அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சு கொஞ்சம் தெம்பு ஏத்திக்கிட்டே பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 டிராயர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பாக்குறதுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்கும். என்னோட ரூமோட எஸ்தெட்டிக்ஸ்க்குமே இது கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து இங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிருந்தோம் இல்லையா. இப்போ என்னன்னா, நான் இதை அரேஞ்ச் பண்ணேன். பட் ஆனா அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கா? கிடையாது. ஃபுல்லாவே மெஸ்ஸியா தான் இருக்கு. இன்னும் மேல கீழே நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இந்த பார்ட் தான் நான் அரேஞ்ச் பண்ணேன் ரொம்ப நேரம் உட்காந்து. இப்போ வந்து நோ யூஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு
இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கினேன். இப்போ அதனால நம்ம அங்க இருந்து எல்லாத்தையும் அகைன் இதுல போய் ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல வந்து இந்த ட்ராயர் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு எனக்கு சுத்தமா ஒரு பிளானே இல்லை. ஸோ அதனால தான் கபோர்ட்ல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் சுத்தமாவே இடமே பத்தல, நிறைய விஷயம் வைக்கிறதுக்கே இடம் இல்லாம இருந்தது. ஸோ அதனால தான் ஓகே கண்டிப்பா நம்ம வாங்குற நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு அகைன் எல்லாத்தையுமே ரீஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. இதுல வந்து கொஞ்சம் புதுசா இருக்க ஸ்டஃப், அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற விஷயங்கள், ரீஃபில்ஸ், ரீஸ்டாக், அதெல்லாத்தையுமே இதுல நான் ஆர்கனைஸ் பண்ணி என்னோட கபோர்ட்குள்ள வச்சுட்டேன். ஸோ தட் ரொம்ப நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. சோ அதனால இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரமா ஒரு இடத்துல வச்சுட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அழகான ஒரு பேம்பூ பேஸ்கெட்ல என்னோட பெர்ஃபியூம்ஸ் அதெல்லாத்தையுமே நான் வந்து இங்க வச்சுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சும்மா நார்மலா போட்டிருந்தேன். இப்ப ராட்லாம் போட்டு ப்ராப்பரா போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமா இந்த சைட் ஆஃப் த வால் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பா அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 3 ஃப்ரேம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல மாட்டிட்டேன். அகைன் ஒரு குட்டி ஹால் பார்க்கலாமா? இது வந்து என்னோட ஸ்டடி டேபிளுக்காக இந்த ஒரு கிரிட் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுல ஹேங் பண்றதுக்கு கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த ஃபேரி லைட்ஸுமே வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா ட்ராஸ் போலோ அப்படின்ற ஒரு பேஜ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் போலரைட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் போஸ்டர்ஸ் நான் லாஸ்டா காமிக்கிறேன். இதுதான் நான் வாங்கியிருந்த போலரைட்ஸ். ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருந்தது. பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்லயுமே இருந்தது. இப்போ மூவிங் ஆன் டு த டெஸ்க் பார்ட். இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இதை வந்து பிக்கிறது தான். சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு டின்னர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கினஸுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அகைன் ஒரு புது வால்பேப்பர் வந்து ஒட்ட ஆரம்பிச்சேன். சத்தியமா சொல்றேன், தனியாலா பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஐ சோஸ் டு டூ இட் மை செல்ஃப். ஆனாலுமே பாக்குறதுக்கு நல்லதா இருந்தது. அகைன் நம்ம ரூம்ல வந்துட்டு எல்இடி லைட்ஸை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி புது எல்இடி லைட்ஸ் வாங்கிட்டேன். பிகாஸ் பழசு வந்து ரொம்ப டிம்மா எரிய ஆரம்பிச்சிருச்சு, சில லைட்ஸ் எரியாமே இருந்தது. அதனால டோட்டலா மாத்தினதுக்கு அப்புறம் ரூமே பாக்குறதுக்கு செம்ம ஏஸ்தட்டிக்கா இருந்தது. எனக்கு இந்த லைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ மூவிங் ஆன் டு தி டெஸ்க் பார்ட். இது வந்து நான் அடுத்த நாள் தான் பண்ணேன். பிகாஸ் அன்னைக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாத்தையுமே கரெக்டா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. இந்த மிரரை வந்து நான் கிளீன் பண்ணும்போது கீழே போட்டு உடைச்சிட்டேன். ஆனா இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கடையில கொடுத்து இந்த மாதிரி அகைன் வந்து மிரர் மட்டும் போட்டுக்கிட்டேன். திஸ் இஸ் ஹவு மை டெஸ்க் லுக்ஸ் அட் லாஸ்ட். இப்படிதான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா இந்த போஸ்டர்ஸ் இதுவுமே நான் அந்த பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? நடுவுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? நான் தான். அதை நான் ChatGPT போட்டு இந்த மாதிரி மாத்தி எடுத்து வச்சிருக்கேன். எனிவேஸ் இதெல்லாம் வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் என்னோட கபோர்ட் வந்து ரொம்ப பிளைனா இருந்தது. இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஸ் ஆட் ஆன மாதிரி இருந்தது. ஓகே கைஸ், தட்ஸ் இட். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரூம் டூர் போடுறேன். அதுல உங்களுக்கு கிளியரா எல்லாமே சொல்றேன். இப்போதைக்கு பை.